ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை மட்டும் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா? ஸோ எந்த ப்ரீமியம் இன்றைக்கி மேலே போகும், கால் ப்ரீமியம் மேலே போகுமா, புட் ப்ரீமியம் மேலே போகுமா அப்படின்னு நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மட்டும் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமானா, ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி நம்ம பார்த்துக்கலாம், ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு இன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ் நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ் 23,637. ஓகேவா? ஸோ 23,637 அப்படிங்கிறது இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ். அப்போ அதோட அட்தமணி ஓப்பனோட அட்தமணி ப்ரைஸ். ஓகே, ஸோ ஓப்பனோட அட்தமணி ப்ரைஸ் அப்படிங்கும்போது 23,600 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா 600, 650 எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 600 எடுத்துக்கணும். 650 அப்படிங்கிறத விட 600 அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ 600 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த 600 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, இந்த 23,600 அப்படிங்கிற கால் ஆப்ஷன், காலுடைய ப்ரீமியம் மார்க்கெட் இந்த கால் ப்ரீமியம் மேலே போகணும், தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அடுத்த ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,700 அப்படிங்கிறது ஒரு தடைக்கல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 23,700 அப்படிங்கிறத உடைக்கணும். ஸோ 23,700ங்கிறது எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 23,700ங்கிறது புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 600 அப்படிங்கிற இந்த கால் பிரீமியத்துக்கான சப்போர்ட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ட்டை நம்ம பார்க்கலாம். இதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனான 600 கால் பிரீமியத்தோட இதை நம்ம எடுப்போம். சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோசிங் பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோசிங் நமக்கு 185 ரூபா. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் 185 ரூபா. கரண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 152 ரூபா. ஓகே, ஸோ இது ஓப்பனான ப்ரைஸ் 152 ரூபா. ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 85 ரூபாய்க்கு 185 ரூபாய்க்கு க்ளோசிங் முடிச்சுட்டு 152 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இது ஒன்று. அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓஏ பாருங்கள். இந்த ஓஏல பாருங்கள், வெறும் இப்போ நான் அப்போ பார்க்கும்போது 25 இருந்துச்சு. ஸோ 30 இருக்குது. ஓகேவா? ஸோ 30 அப்படிங்கிறது இங்கே ஓஏ இருக்குது. இந்த ஓஏவோட பர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ இந்த ஓஏவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது. ஓகேவா? ஸோ 25ங்கிறது ஓஏவோட இதாக பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ ஓஏ பர்சன்டேஜுங்கிறது 25 இருக்குது. ஸோ இது காலில் இருக்குது. இதே புட் சைடில் நம்ம பார்ப்போம். 23,700 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் பாருங்கள், 148 ரூபா. இது சரி பண்ணிக்கணும், ஒரே நிமிஷம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் பாருங்கள் 136 ரூபா. அதே இது கரண்ட் ஓப்பன் பாருங்கள் 148 ரூபா. ஸோ அது எவ்வளோ இருந்தது, 152 ரூபா. ஓகேவா? ஸோ 152 ரூபா கால் ப்ரீமியம். புட் ப்ரீமியம் 148 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு கால்குலேஷன். ஸோ இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் உள்ள ஓஏ பாருங்கள். ஸோ ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இருந்தது நமக்கு, ஓஏ நமக்கு அதில் 30 தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வெறும் 30 தான் அதில் நமக்கு ஓஏ இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஏ பார்த்தீங்கன்னா 85. ஸோ 85, அதில் 30 லட்சம் இருந்தது, இல்லை 85 லட்சம் இருக்குது. ஓகேவா? இங்கே ஓஏவோட பர்சன்டேஜ் பாருங்கள் 146 இருக்குது. அப்போ நமக்கு என்ன, இதிலே நம்ம ஃபஸ்ட்டு இதிலே புரிஞ்சுக்கலாம், இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது புட் ஆப்ஷனில் ஹெவியான
ஓஏ இருக்குது. அதே சேம் டைமில் நமக்கு வந்து இதோட ரேஞ்ச் அதாவது என்னென்னா இந்த பர்சன்டேஜ் பார்த்தாலும் நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் தான் அதிகமாக இருக்குது ஓஏயோட பர்சன்டேஜ். ஸோ இங்கே நம்ம வந்து 152 ரூபாய்க்கு நம்ம வந்து அங்கே பார்த்தோம். ஸோ 152 ரூபா அப்படிங்கிறது அதோட ஓப்பன் ப்ரைஸ். இது 148 ரூபா. ஓகேவா? ஸோ 148 ரூபா. இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 0 1 6 10 0 300 வருது. ஓகேவா? ஸோ 300 அப்படிங்கிறது இதோட ரெண்டு வேல்யூவும் கூட்டினா 152 148 இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா ரெண்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 300 வருது. ஸோ 300 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 150 வரும். ஓகேவா? ஸோ 150 அப்போ 150 மேலே ஒரு எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதோ அதில் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓஏ பாருங்கள், ஓஏயோட பர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ எதில் அதிகமாக இருக்குது, காலில் அதிகமாக இருக்குது, புட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ 100 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் ப்ரீவியஸ் க்ளோசிங், இங்கே வந்து நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ், இந்த ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டும் பார்க்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டினா நமக்கு 300 வருது. 300 அப்படிங்கிறது வந்து இதோட ப்ரைஸ். ஸோ ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 150 ரூபா. ஸோ 150 ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே நமக்கு 152 ரூபா அப்படிங்கிறது கால் ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 152 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆனோடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா இந்த 152 ரூபாய்க்கு மேலே இது வந்து சஸ்டெயின் ஆகணும் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான சான்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு இதுதான். ஸோ நீங்கள் இது கூட வேறு ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட இதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அந்த ட்ரேடிங் இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ், அதாவது என்னென்னா எடுக்கிற இடம் என்ட்ரி, நான் சொன்னல என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம் சொன்னேன். ஸோ என்ட்ரி ஆகிற இடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை மட்டும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டால் மட்டும் போகாது. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்ட்ரி ஆகிற இடம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த நம்ம அந்த சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை மட்டும் வச்சுமே நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.